கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி ஆகிய இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தியான தலைப்பு, ஆகாததென்று தள்ளின கல்லே தலைக்கல். வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வேண்டாம் என்று தூக்கி எறிந்த காகிதங்களையும் பொருட்களையும் ஒரு சில வேளைகளிலே வீடு முழுவதும் அலசி ஆராய்ந்து பின்னர் அதனை கண்டுபிடித்த பின், இதனையல்லவா வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டோம் என வருந்துவது ஒவ்வொருவருக்கும் அனுதினமும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வே. அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் அநேக உறவுகளையும் ஒரு துளி கூட யோசிக்காமல் தூக்கி எறிந்துவிட்டு பின்னர் அதே உறவுகளை தேடி அலைவதும் மனித இயல்பே. நம் உடல் உறுப்புகள் நமக்கு இருக்கும் வரை அதன் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வதே இல்லை. ஆனால் கண்ணோ கையோ அல்லது காலோ அடிபட்டு காயப்பட்டு அதன் செயலை நாம் இழக்கும்போது மாத்திரமே அதன் முக்கியத்துவத்தை நாம் உணர்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவரையும் கூட ஒரு சில கூட்டம் ஆகாதவர் என்றும் வேண்டப்படாதவர் என்றும் ஒதுக்கி வைத்திருந்தனர். ஆனால் இன்று உலகிலேயே மிக பெரிய சமயமான கிறிஸ்தவத்திற்கு அவர்தான் தலையாய்கிறார். நம்முடைய வாழ்விலும் நாம் அலட்சியமாக, துச்சமாக, ஏளனமாக நினைக்கின்ற நபர்களும் உறவுகளும் தேவனுடைய பார்வையிலே ஒருவேளை உயர்ந்தவர்களாக கருதப்படலாம். சில சமயங்களில் நாம் ஒதுக்கியவர்களிடமே நாம் அடைக்கலத்திற்கும் அரவணைப்பிற்கும் உதவிக்கும் செல்ல வேண்டிய சூழல் தேவனால் உண்டாக்கப்படலாம். நாம் வேண்டாமென்று ஒதுக்கிய கல்லை தேவன் தலைக்கல்லாக நிறுத்தலாம். எனவே யாரையும் எதற்காகவும் எப்பொழுதும் ஏளனமாக உதாசீனமாக நினைக்காமல் தலைக்கல்லாகிய கிறிஸ்துவின் அன்பை அனைவரிடமும் காட்டி சமாதானமாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்த நமது வாழ்வில் பிரயாசப்படுவோமாக. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க தேவன் தாமே நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன்.